அண்மை செய்தி. தமிழக அரசு ஊழியர்களுக்கு 20% தீபாவளி போனஸ் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். அனைத்து அரசு பொதுத்துறை பணிபுரியும் சி மற்றும் டி பிரிவு தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு 20% விழுக்காடு போனஸ் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு சார்பில் இத்தகைய அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக லாபம் ஈட்டியிருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள் பணிபுரியும் சி மற்றும் டி பிரிவு தொழிலாளர்களுக்கு அவர்கள் பணிபுரியக்கூடிய அந்த காலத்தின் அடிப்படையில், குறிப்பாக சி மற்றும் டி பிரிவு தொழிலாளர்கள் பணிபுரியும் அந்தந்த நிறுவனங்களில் இருக்கக்கூடிய ஒதுக்கப்பட்ட உபரி தொழில்நகையை கணக்கில் கொண்டு சுமார் 8.33 விழுக்காடு மிக உதய ஊதியமாக வழங்கப்படும் என்றும், அதே போல 11.67 விழுக்காடு கருணை தொகை ஊதியம் மொத்தமாக சேர்த்து 20% விழுக்காடு வரை அந்த மிக ஊதியம் போனஸாக வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் சார்பில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இருக்கக்கூடிய தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் ஆகிய பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு இணையத்தில் புரியும் தகுதியுள்ள சி மற்றும் டி பிரிவு தொழிலாளர்களுக்கு அவர்கள் பணியாளர்கள் தகுதியுடைய அடிப்படையில் 8.33 விழுக்காடும், அதே போல மின் மீது அதாவது ஊதிய தொகையாக மேலும் 11.67 விழுக்காடு கருணை தொகை என்ற அடிப்படையில் 20% வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஒதுக்கக்கூடிய உபரி தொகை பல்வேறு இந்த அடிப்படையில் சி மற்றும் டி ஊழியர்கள் தான் இந்த போனஸ் தொகை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் உபரி தொகை இல்லாத பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் இந்த இத்தகைய விழுக்காடு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர்களுக்கு சுமார் 10% போனஸ் வழங்கப்படுகிறது. அதே போல தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மற்றும் சென்னை குடிநீர் வழங்கல் கழிவு நிகரற்ற ஆகிய இருக்கக்கூடிய சி மற்றும் டி பிரிவு ஊழியர்களுக்கு சுமார் 1.67 அடிப்படையில் 10% வழங்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தில் பணிபுரியும் சி மற்றும் டி பிரிவு ஊழியர்களுக்கு சுமார் 10%, அதே போல தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு டாஸ்மாக் உட்பட அந்த தொழிலாளர்களுக்கு ரூபாய் 3000 கருணை தொகையாக வழங்கப்படும் என்று தற்போது தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. இதன் மூலம் சி மற்றும் டி ஊழியர்களுக்கு சுமார் 20% போனஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. பாரி கார்த்திக், அதே மாதிரி எந்தெந்த பிரிவுகளுக்கு போனஸ் ஆனது அறிவிக்கப்பட்டிருக்கிறது, விவரங்கள், அது குறித்த விவரங்கள். அதாவது சி மற்றும் டி பிரிவினர், அதாவது அதிகபட்சமாக ஊழியர்களுக்கு தான் இந்த போனஸ் தொகை வழங்கப்படும். அதன் அடிப்படையிலே பல்வேறு அரசினுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் பல்வேறு அதாவது அமைப்பு ரீதியாக செயல்படக்கூடிய அரசு நிறுவனங்கள் எல்லாம் இருக்கிறது. அவர்களுக்கு மட்டும்தான் போனஸ் தொகை வழங்கப்படும். அதன் அடிப்படையிலே டாஸ்மாக், அதே போல போக்குவரத்து ஊழியர்கள், மேலும் இருக்கக்கூடிய தமிழக அரசுடைய வாரியங்கள் அது போன்ற அலுவலகத்துக்கு தான் போனஸ் வழங்கப்படும். தமிழ்நாடு அரசுடைய அரசு ஊழியர்களுக்கு இந்த போனஸ் வழங்கப்பட மாட்டாது. அதுவும் சி மற்றும் டி ஊழியர்களுக்கு தான் இந்த போனஸ் வழங்கப்படும். அதன் அடிப்படையே தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் பொங்கல் தான் அனைத்து ஊழியர்களுக்கும் போனஸ் இருந்தாலும் கூட அரசில் இருக்கக்கூடிய அமைப்புகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள், அரசு சார்பில் இயங்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களுக்கு இத்தகைய போனஸ் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தான் தொடர்ச்சியாக போக்குவரத்து ஊழியர்கள், டாஸ்மாக், அதே போல பொதுத்துறை நிறுவனங்கள் என பணிபுரியும் அந்த சி மற்றும் டி ஊழியர்களுக்கு தான் இந்த போனஸ் வழங்கப்படுகிறது. அதிலும் பார்த்தோம் என்றால் லாபம் ஈட்டி இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களும் மேலும் லாபம் ஈட்டாத பொதுத்துறை நிறுவனங்கள் யாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் தமிழ்நாடு அரசு இந்த முறை வழங்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் தமிழ்நாடு அரசு சார்பில் இந்த பொதுத்துறை நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் நிலையில் தற்போது லாபம் ஈட்டக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களுக்கு சுமார் 20% வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழ்நாட்டுடைய மின் பகிர்மான கழகம் இருக்கக்கூடிய அவர்களுக்கும் 20% வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக அரசனுடைய உபரி தொகை இல்லாத பொதுத்துறை நிறுவனம், அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீர்கள் உபரி தொகை இல்லாத பொதுத்துறை நிறுவனம் தமிழ்நாடு அரசு சார்பில் செயல்பட்டு வருகிறது. எனவே அவர்களுக்கும் சராசரியாக 10% வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் தொடர்ச்சியாக தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பில் பணிபுரியக்கூடிய சி மற்றும் டி பிரிவு ஊழியர்களுக்கு அவர்களுக்கும் 10%, அதே போல தமிழ்நாடு அரசுடைய நுகர்பொருள் வாணிப கழகம் டாஸ்மாக் உள்ளிட்ட பணியில் ஈடுபடுவர்களுக்கு சுமார் 3000 ரூபாய் உபரி தொகையாக வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. இதன் மூலம் கிட்டத்தட்ட 20%, 10%, அது தொடர்ச்சியாக 3000 ரூபாய் வரை தமிழ்நாடு அரசு அவர்களுக்கு போனஸ் தொகையாக உபரி தொகையாக அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது.